இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு திக்ருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த திக்ரை ஓதுவதே கிடையாது. அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு 3 முறையாவது இந்த திக்ரை ஓதிடுவாங்க. எல்லா நாள்லயுமே நம்ம இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல இந்த ஒரு திக்ரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு இந்த நாளுடைய சிறப்போடு சேர்ந்து இந்த திக்ருடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திக்ரு பாத்தீங்கன்னா அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய திக்ராக இருக்கு. அவனுடைய வல்லமை பறைசாட்டக்கூடியதாக இருக்கு. அதுலயும் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹுவை புகழ்வதற்குன்னு தனி சிறப்பு வாய்ந்த திக்ருகளாக இருக்கும். ஏன்னா அல்லாஹுவை நம்ம புகழும் போது வேற எந்த ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புகழணும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திக்ரிலேயே தலை சிறந்த திக்ரா இருக்கும். அதுல இந்த திக்ரு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திக்ரு. அந்த திக்ரு தான் சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல் வார்த்தை பாருங்க, சுபஹானன்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். அல்லாஹுவை புகழ்வதிலே தன்னை பரிசுத்தமானவன் சொல்லி புகழ்றதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம ஓதக்கூடிய இந்த நார்மலான திக்ரான சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ்ல கூட சுபஹானல்லாஹ்க்கு தனி சிறப்பு இருக்கு. அதே மாதிரி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹிக்கு தனி சிறப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சுபஹானல் மலிக்குல் குத்தூஸுக்கும் தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா சுபஹானன் வரக்கூடிய எல்லா திக்ருமே ரொம்பவே பிரத்யேகமான திக்ராக இருக்கு. அதனால அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு இந்த திக்ரா ஆரம்பிக்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா மலிக்குல் குத்தூஸ்ன்னு இருக்குங்களா, பரிசுத்தமான அரசன் அர்த்தம். அதாவது அல்லாஹுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் நம்ம சொல்லக்கூடியதாக இந்த ஒரு திக்ரு இருக்கு. நம்ம அல்லாஹுவை எல்லாவற்றையும் நீதான் ஆளக்கூடியவனாக இருக்கிற அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹுடைய வல்லமையை நம்ம பறைசாற்றுவதற்கு சமமாக அமையும். அல்லாஹுடைய வல்லமையை யார் நினைத்து போற்றுகிறார்களோ திக்ரு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தின் செல்வங்களை காலடியில கொட்டுறான். ஏன்னா வறுமையெல்லாம் வராது, உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும், பண கஷ்டம் இருக்காது. அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா அல்லாஹுவை செல்வந்தன், அல்லாஹுவை அரசன்னு சொல்லி நீங்க அழைப்பது ஒரு காரணமாக இருக்கு. அதனால இந்த ஒரு திக்குடைய பலனாக செல்வம் அதிகரிக்கும். அதே போல அல்லாஹுடைய கருணை அதிகரிக்கும். இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் அவர்கள் மேல கருணைப்படுறான், அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறான், அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அல்லாஹ்வே கொடுக்குறான். அதனால எல்லாமே அல்லாஹ்விடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கரெக்டா நம்ம இந்த ஒரு திக்ரை ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் இந்த திக்ரை நம்ம இந்த நாள்ல ஓதுறதன் மூலமாக நமக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாவலும் கிடைக்குது. இது என்ன மாதம்? நமக்கு ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? யார் ஒருவர் ரமலானை கடந்தும் பாவம் மன்னிக்கப்படலையோ அவர்கள் நாசம் அடையட்டும்னு சொன்னாங்க. அப்ப நபி அவர்களே சாபம் கொடுக்குற அளவுக்கு பார்த்தா ரமலான்ல பாவ மன்னிப்பு பெறாதவங்களுடைய நிலைமை இருக்குன்னா அந்த பாவ மன்னிப்பை தான் நம்ம முதல்ல பெறணும். ரமலான்ல எத்தனையோ தேவைகளை நம்ம கேட்கிறோம், ஆனா பாவ மன்னிப்பு பெறாதவங்க மேல சாபம் இருக்குன்னா ஆனா பாவ மன்னிப்பு பெறாதவங்க தான் உண்மையான நஷ்டவாளியா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நஷ்டவாளிகள் இம்மை மறுமை ரெண்டுலுமே அந்த நஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பை தான் முதல்ல இந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ளணும். அதற்காக இந்த ஒரு சிறப்பு மிக்க திக்ரை ஓதிக்குங்க. இதை இன்னைக்கு எப்படி ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு பிறகும், அதாவது காலையில, மதியானம், ஜும்மாவுக்கு முன்னாடி, ஜும்மாவுக்கு பின்னாடி, அஸ்ருக்கு பின்னாடி, மஹ்ரீபுக்கு பின்னாடி, இசாவுக்கு பின்னாடி, இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த திக்ரை 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதே நேரத்துல தொழுகை இருக்கிறவங்க, தொழுகை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அனைவருமே ஓதிக்கொள்ளலாம். தொழுகை இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிச்சு ஓதையும். நீங்க தொழுகை இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிச்சு ஓதாம ஒரே தடவையிலேயே ஒரு 100 முறை ஓதிட்டு முடிச்சு கொள்ளுங்க. தொழுகை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிச்சு ஓதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நீங்க தொழுவீங்க, அதுக்கப்புறம் பிரிச்சு இதை ஓதுங்க. இப்ப கையோட 21 முறை ஓதி விட்டு போலாம். ஒரு சின்ன அமல் தான், வெறும் 1 நிமிஷம் கூட ஆகாது, அரை நிமிஷம் தான் ஆகும். இந்த இபாதத்தை நம்ம இப்பவே செய்யும்போது இந்த நாள்ல அதனுடைய நன்மையை நம்ம கேட்ட கையோடு பெற்றுக்கொள்கிறோம். எப்பயுமே எந்த ஒரு அமலையும் கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதை ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். அதனுடைய முழு நன்மையும் பலனையும் உடனே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னோட சேர்ந்து ஓதுங்க. சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ், 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 சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ். அல்ஹம்துலில்லாஹ்.
இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்றீங்க. உங்க அனைவருக்காகவும் நான் தொடர்ந்து துவா செய்துதான் வரேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. இன்றைய ஜும்மா நாள்ல இன்னும் எல்லா நேர தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்காக துவா செய்றேன். நீங்களும் உங்களுடைய துவால என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம ரமலானுடைய கடைசி பத்தியும் அடி எடுத்து வச்சிட்டோம். அதனால அமல்களை இப்போதே அதிகப்படுத்தி கொடுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.